ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். இன்ஸ்டன்ட் அல்வா எப்படி செய்யுதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அந்த சூட்டில் உருகுனதும் கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு நல்லா ஜெலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவை இந்த நெய்யில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு 1/2 கப் அளவுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு நெய், 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லை வெஜிடபிள் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நெய்யில் இந்த கடலை மாவு ஒரு 5 நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க. ரவையை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த கடலை மாவோட சேர்த்து வறுக்கும் போது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் டைம் இதுக்கு எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அந்த கடலை மாவோடைய ரா ஸ்மெல்லாம் போயிடணும். நல்ல வாசம் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் தனியாக வரும். நம்ம அந்த நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த நெய்யெல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் வந்து வெதப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், பால் சேர்க்கும் போது இந்த மாதிரி அந்த கடலை மாவு நல்லா குபு குபுன்னு பொங்கி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பால் சேர்க்கும் போது, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இன்னும் இருக்கிற பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட நல்லா திக்காகி வரும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்திருக்கு. நல்லா உதிரியாகவே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாவே போதும். அதிக நேரம் கூட தேவையில்லை. ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரவை வந்து பாலில் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் சுகர் கூட சேர்க்கலாங்க. 3/4 கப்பு வந்து மீடியமாக இருக்கும். 1 கப்பு சேர்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த கடலை மாவோட சேர்த்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா அந்த கடலை மாவோட சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு நல்ல சூடான கொதிக்கிற தண்ணி இதுள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்ல ஹாட் வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சமாக இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது இந்த மாதிரி கட்டிப்பட்டு வர மாதிரி தான் இருக்கும். நல்ல கரண்டியில் மசிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரே முறையாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருந்தோம் இல்லையா, 1 கப் அளவுக்கு தண்ணி, சூடான தண்ணி சேர்க்கும் போது சரியாக இருக்குங்க. உங்ககிட்ட கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரோ கிண்ணமோ எடுத்து அளந்துக்கோங்க. அதுலேயே கடலை மாவு, சர்க்கரை, நெய், தண்ணியெல்லாம் அதிலே அளந்துக்கோங்க. ஒரே கப்பில் சரியாக இருக்கும், அளவுகள் மாறாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இன்னும் திக்காய் வரணும். அதனால் கலந்து விட்டுட்டே வரலாம். ஒரு 5-10 நிமிஷத்துலே நல்லா கெட்டியாகி வந்துடும். பேனில் ஒட்டாத அளவுக்கு உருண்டு திரண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிசுப்பு தன்மை இருக்குது. அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து இந்த மாதிரி கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கும் போது நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, முந்திரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு விருப்பமான நட்ஸ்கள் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். கலந்து விட பேனில் ஒட்டாத நல்லா உருண்டு திரண்டு வரணும். அல்வா வந்து அந்த பிசு தன்மைலாம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வீட்டில் வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்ததுன்னா கூட எந்த வாசனை பிடிக்குதோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு அல்வா பாருங்கள் உருண்டு திரண்டு வந்துடுச்சு. அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான், நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிட வேண்டியதான்.
சூப்பரான திடீர் இன்ஸ்டன்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.